நீங்கள் நடக்கும்போதோ இல்லை படியேறும்போதோ முட்டியில் வலியோ இல்லை சவுண்டோ வருதா? இது முட்டி தேய்மானத்தினால இருக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் வினோத், சென்னை பெயின் கிளினிக் நுங்கம்பாக்கமில் ஒர்க் பண்ணுறேன். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லப்படுற முட்டி தேய்மானம் எதனால் வருது அப்படின்னா, நம்ம முட்டியில் 2 எலும்புகளுக்கு இடையில இருக்க cartilage, அதாவது மூட்டு ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி அந்த ஸ்பேஸ் குறையும் போது ரெண்டும் உரசி இந்த முட்டி தேய்மானம் வருது. ஸோ இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, குறிப்பாக வயசானவங்களுக்கு வரலாம். அதையும் தாண்டி உடற்பருமன் அதிகம் இருக்கவங்க, இப்போது ரீசெண்டாக 30 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு கூட இந்த முட்டி தேய்மானம் வருது. ஸோ இந்த முட்டி தேய்மானத்தை 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அண்ட் கிரேட் 4. கிரேட் 1ல் உங்களுக்கு தேய்மானன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், வலியும் அவ்வளோவா இருக்காது. கிரேட் 2 அண்ட் 3ல் உங்களுக்கு கிரேட் 1 காட்டிலும் வலின்றது அதிகமாக இருக்கும், முட்டி தேய்மானமும் அதிகமாகும். கிரேட் 4ல் உங்கள் கார்ட்லேஜ் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி உங்களுக்கு அந்த வலின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா முட்டி தேய்மானத்துக்கும் சர்ஜரி தான் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முட்டியில் சில இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது மூலமாகவே கூட இந்த முட்டி தேய்மானத்தினால வர வலியை ஈஸியாக சரி பண்ணலாம். உங்கள் வீட்டில் யாராவது முட்டி வலினால ரொம்ப அவதிப்படுறாங்களா? சென்னை பெயின் கிளினிக் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.